ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்படி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய திமகி தன சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபிரிவா மகிமை யூடியூப் சேனலில் பிரிவா தொடர்பான பல அனுபவங்களை பல வருடங்களாக தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த வகையில் இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கிற அனுபவம் திருப்புகழ் மணி என்கிற டி.எம். கிருஷ்ணசுவாமி ஐயரோடது. இவர் சென்னையிலிருந்த பெரிய ஒரு நீதிமான். சென்னை உயர்நீதிமன்றத்தில் உயர்ந்த பொறுப்பில் நீதிபதியாக இருந்தவர். அவருக்கு திருப்புகழ் பாடல்கள் மேலே திடீர்னு ஒரு ஈர்ப்பு, ஒரு ஈடுபாடு ஏற்பட்டு திருப்புகழை பல இடத்துக்கும் போய் பரப்ப ஆரம்பித்தார். அதாவது திருப்புகழ் தான் தனது உயிர் மூச்சு அப்படிங்கிற அளவில் திருப்புகழை அந்த அளவுக்கு பிரதானப்படுத்தி பல இடங்களுக்கும் கொண்டு போய் சேர்த்தார். எங்கெங்கெல்லாம் முருகப்பெருமான் ஆலயங்கள் இருக்கின்றனவோ, எங்கெல்லாம் முருகப்பெருமான் பக்தர்கள் கூடுகிறார்களோ அங்கெல்லாம் போய் இந்த திருப்புகழை பாடி அதனுடைய மகிமைகளை சொல்லி பலருக்கும் அந்த முருகப்பெருமானது அருள் கிடைக்கிறதுக்கு ஒரு காலகட்டத்தில் ரொம்ப பாடுபட்டார். இவர் மகாபிரிவாட்ட ஒரு பட்டம், திருப்புகழ் மணிங்கிற பட்டத்தை வாங்கிட்டு கோயம்புத்தூருக்கு வர, சிருங்கேரி ஆச்சாரியர்கிட்ட வர. இந்த சிருங்கேரி ஆச்சாரியர்கிட்ட வந்த உடனே அவர்கிட்ட சொல்கிறார், நான் பெரியவாட்டேருந்து வந்திருக்கேன், மகாபிரிவாளை தரிசனம் பண்ணிட்டு வந்தேன், காஞ்சி காமகோட்டி பீடாதிபதி, அவர் எனக்கு திருப்புகழ் மணிங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்தார் அப்படிங்கிற தகவலை சொல்கிறார். உடனே சிருங்கேரி ஆச்சாரியர் ரொம்ப சந்தோஷப்பட்டு, அப்படியா, அப்படி என்றால் அந்த பட்டத்தை, அந்த விருதை நாங்கள் இருவரும் சேர்ந்து கொடுத்ததாக வைத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறாராம் சிருங்கேரி ஆச்சாரியா. பட்டம் கொடுத்தது காஞ்சி மகாபிரிவா. ஒரு சத்தான அன்பருக்கு, ஒரு நல்ல திருப்புகழை பலரிடமும் கொண்டு சேர்க்கணும்னு பாடுபடுகிற ஒரு முருகனடியாருக்கு மகாபிரிவா கொடுத்த அந்த பட்டத்தை நானும் சேர்ந்து கொடுத்ததாக வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணி பிரசாதம் கொடுக்குறார். ஒரே பட்டம் ரெண்டு பேரும் கொடுத்ததா நினச்சிக்கோங்க அப்படின்னு சிருங்கேரி ஆச்சாரியர் சொல்கிறாராம். எத்தனை பெரிய அனுகிரகம் கிடைச்சிருப்பாருக்க. ஒரு குருவினுடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிறது எப்போ கிடைக்கும் சொல்ல முடியாது, நான் அடிக்கடி சொல்கிறேன். இவருக்கு பாருங்க, ஒரே சமயத்தில் சிருங்கேரி ஆச்சாரிய கிட்ட கிடைக்கிறது, அதற்கு முதல்ல பார்த்தேன்னா காஞ்சி ஆச்சாரியர்கிட்டருந்து பட்டம் கிடைக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு திருப்புகழன்பர் டி.எம். கிருஷ்ணசுவாமி ஐயா. இவருடைய குடும்பத்துக்கு, இவருடைய மனைவிக்கு மகாபிரிவா அனுகிரகம் ஒரு முறை கிடைச்சது. அது அனுபவம் கொஞ்சம் சோகமானது. இந்த திருப்புகழ் மணியோட மனைவி, இந்த அம்மாவுக்கு காச நோய், டிபின்னு சொல்லுவோம். ரொம்ப ஒரு அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அது ஒரு கொஞ்சம் ஒரு மோசமான வியாதி, ஒரு கொடுமையான வியாதின்னு சொல்லுவோம், டிபின்னு சொல்லுவோம். இந்த அம்மா அந்த நோயால் பாதிக்கப்பட்டாங்க. அந்த நோய்க்கு அப்போ ஒரு மருத்துவ சிகிச்சை அப்படின்னா எங்கே இருந்ததுன்னா மதனப்பள்ளி, ஆந்திராவில் மதனப்பள்ளி அங்கே தான் இருந்தது. அந்த மதனப்பள்ளியில் தான் அதற்கான ஒரு ஹாஸ்பிட்டல், சிகிச்சை முறைகள் அந்த இடத்துல இருந்தது. இந்த அம்மா அந்த இடத்துல போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. இந்த இடத்துல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. ஆனால் உயிர் பிழைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப குறைச்சல். ஒரு நோய் நமக்கு வருது, யாருக்கும் எந்த நோயும் வர வேண்டாம், எல்லாரும் நல்லா இருக்கிறதுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணட்டும். ஒரு நோய் நமக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு நோய் நமக்கு வருதுனாலே
இது கர்மாவினுடைய தொடர்ச்சி, வேற ஒன்றுமே கிடையாது. நாம் அனுபவித்து கரைக்க வேண்டிய கர்மாக்கள் நமக்கு எப்படி வரும்? நோய் ரூபத்தில் வரும். ஏதான ஒரு கஷ்டம், ஏதான ஒரு துன்பம் கொடுக்கும். பண கஷ்டம், மன கஷ்டம், இதெல்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா? இதெல்லாம் கர்மாவினுடைய தொடர்ச்சி தான். இந்த அம்மாவுக்கு டிபி வந்ததும் கர்மா ஏதோ போன ஜென்மத்தில் இப்படி ஒரு இப்படி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தவறான நிகழ்வின் காரணமாகவோ ஏதோ தவறான செயலின் காரணமாகவோ முந்தைய ஜென்மத்தில் இந்த அம்மாவுக்கு கிடைச்ச தீவினைகள், அதாவது யாருக்கோ செய்த தீவினைகள் இந்த பிறவியில் நோயாக வரும். மகான்கள் எந்த ஒரு காலத்திலும் நோய் வந்ததுன்னா, ஒரு நோய் வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த நோய்க்கு சிகிச்சை எடுத்துக்க மாட்டாங்க. ரமண பகவானுக்கு கடைசி காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டார். கேன்சர், அவருக்கு கேன்சர் வந்தது. ஆனால் கடைசி காலத்தில் அவருடைய அடியார்கள், ரமண பகவானுடைய அடியார்கள் அத்தனை பேருமே அதற்கான சிகிச்சைகளை எடுத்துக்கொள்ளுமாறு வலியுறுத்தினார்கள். யார்கிட்ட? ரமண பகவான் கிட்ட. சுவாமி, இப்போ எவ்வளவோ சிகிச்சை இருக்கு, நம்ம மெட்ராஸுக்கு போகலாம், ஹாஸ்பிட்டலில் சேரலாம், அங்கே சிகிச்சை கொடுத்தாங்கன்னா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு பகவான் ரமணர்கிட்ட எத்தனையோ முறை சொன்னார்கள். பகவான் ரமணர் எடுத்துக்கல, இல்லைப்பா அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு. ஆனால் கடைசியில் சில பக்தர்களது வேண்டுகோளுக்கிணங்க சிகிச்சையும் எடுத்துக்கொண்டார் என்று சொல்வார்கள். காஞ்சி மகாபிரிவளை பார்த்தாலுமே அவருக்கும் ஏதான ஒரு உடல் உபாதை அப்படின்னா, அந்த உடல் உபாதை போகணுங்கிறதுக்காக உடனே டாக்டர்களை வரவழைச்சு என்னென்ன ஆராய்ச்சி பண்ணி ஒரு சிகிச்சை முறையை பெரியவாளும் ஏற்றுண்டது கிடையாது, எந்த ஒரு மகானுமே. ஆனால் மனுஷனான நம்ம தான், நமக்கு ஒரு வியாதி வருது. வியாதின்னா என்ன காரணம்? கர்மான்னு சொன்னேன். கர்மாவை கரைக்கிறதுக்காகத்தான் நமக்கு வியாதி வருது. அதை அனுபவிச்சு கரைச்சோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்றது, நம்ம பாவக்கணக்கை நம்ம குறைச்சுடுறோம்னு அர்த்தம். பாவக்கணக்கை குறைச்சிட்டோன்னு அர்த்தம். ஆனால் என்ன பண்ணுறோம், நமக்கு உடம்பு வந்ததுன்னா நம்மளால் தாங்க முடியறத இல்லை, ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், மருந்து வாங்குகிறோம், சிகிச்சை எடுத்துக்கொள்கிறோம். அதாவது கர்மா நமக்கு என்ன விதித்திருக்கிறதோ அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாமல் அந்த கர்மாவை அந்த வியாதியை நம்ம அழிக்கிறோம். அதனால் என்னாகும், இந்த வியாதிக்கான நாட்களில் நாம் எத்தகைய துன்பங்களை அனுபவிக்க வேண்டுமோ அதை விட பெண்டிங்கில் இருக்கும். அது மீண்டும் பெறப்படுத்து நம்மளை மீண்டும் தொடரும், மீண்டும் நம்மக்கிட்ட வந்துட்டே இருக்கும். அதனால தான் அனுபவித்து கரைச்சாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அப்படி முடியணும் அப்படின்னா மகான்களால் மட்டும்தான் முடியும், மனிதர்களால் சாத்தியம் கிடையாது. இந்த அம்மாவை பாருங்க, யார்? திருப்புகழ்மணியோட மனைவி மதனப்பள்ளியில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருக்கிறார். ரொம்ப மோசமான கண்டிஷனில். இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம். ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்படி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.